வணக்கம். உலகெல்லாம் தமிழ் மொழியை சுவைத்து கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் இதயபூர்வமான வணக்கத்தினை, திருவிழா வாழ்த்துக்களை காணிக்கை மலர்களாக சமர்ப்பிக்கிறோம். இப்போ இந்த சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா, பெரும்பான்மையான மக்களுக்கு உழைப்பை பற்றியோ குறிக்கோளை பற்றியோ கவலைப்படுறதே இல்லை. இந்த சமூகம் லோனோடு இருக்குது, இல்லாட்டி ஃபோனோடு இருக்குது. பாதி பேர் எங்கடா லோன் கிடைக்குங்கிறான், இன்னொரு பேர் கொஞ்சம் பேர் ஃபோன்லேயே இருக்கிறான். அவன் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதில்ல. மீதி பேர் பைத்தியக்காரன் மாதிரி அவனே தனியாக பேசிக்கிட்டு போகிறான். ரயில்வே ட்ராக்கில் போகிறான், பஸ்ஸு போகிறான், வண்டி வர்றது கூட தெரியாமல் போகிறான். அதனால் ஏராளமான விபத்துகள் இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு உழைப்பை பற்றியும் குறிக்கோளை பற்றியும் சொல்ல வேண்டும் என்பதற்காக 4 தமிழ் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுடைய வாதத்தை வைக்கப் போகிறார்கள். அந்த வாதத்திலிருந்து ஒரு புதிய தீர்ப்பினை உலக அரங்கத்திற்கு இந்த இடத்திலிருந்து நாம் எழுதப் போகிறோம். நாம் எழுதப்போகிற இந்த தீர்ப்பு திசை காட்டும், திரவியத்தை சேர்க்கும், நல்லவையை நடத்தி வைக்கும், நானில பெருமையை முழங்க வைக்கும் என்பதற்காக இவர்களை முதலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். இந்த பக்கம் குறிக்கோளே என்கின்ற அணியிலிருந்து நாராயணமூர்த்தி, சாதனை செல்வர், சரித்திர நாயகர், ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதை பெற்ற நாராயணமூர்த்தி அவர்கள் இருந்தாங்க. அதை போலவே நேர்மை, நாணயம், எழுத்து, இலக்கியம் என்று ஒரு கல்லூரியினுடைய துணை முதல்வராக இருந்த அம்மா முனைவர் பூங்கோதை அம்மா இந்த அணியில். லதா அம்மா ஒரு நல்லாசிரியர். பட்டிமன்றத்துக்கு அவங்க பெயர் பரிந்துரைத்த போதே நான் அவங்கள பற்றி விசாரித்தேன். சார், கையில் பெரம்பே எடுக்காத ஒரே டீச்சர் எங்கள் லதா டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லாசிரியர் லதா அம்மா வந்திருக்கிறாங்க. நீண்ட நாளாக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க மக்கள் டிவியில். ஏன் கல்லூரி இதுவரையில் ஒரு 50 நிகழ்ச்சிக்கு நான் நடுவராக இருந்திருக்கிறேன், இதில் அவங்க கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துங்க சார்னாங்க. அதனால் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறையில் 2ஆம் ஆண்டு மாணவி அம்ரித்தா அவங்க வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிரிக்கிறாங்க, அதனால் நல்லவங்களாக இருப்பாங்க. எந்த மனிதர் புன்னகைக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க. சிலர் என்ன கொடுத்தாலும் அந்த சிரிப்பே அவங்க முகத்தில் வராது. சிலர்னா காசு கொடுத்தா கூட சிரிக்க வைக்க முடியாது. அது மாதிரியான ஒரு சில மனிதர்கள் எதுக்கு இருக்கிறீங்க? மற்ற விலங்குகளுக்கும் 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் அந்த சிரிக்கிறது மட்டும்தான். அதனால தான் அந்த இந்தோனேசியாவில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அதில் அவன் கேட்டான், உங்கள் தமிழர்கள்லாம் பெரிய அறிவாளிங்கிறீங்களே, உங்களுக்கு விலங்கியெல்லாம் அவ்வளோ ஆர்வம் கிடையாது, நீங்கள் தமிழ் புலமை தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு, இந்த நாட்டில் முட்டையிடுற விலங்கின எது, குட்டி போடுற விலங்கின எதுன்னு நாங்கள் ஒரு பெரிய கம்ப்யூட்டரில் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி லிஸ்ட்டை தொகுத்து வச்சுக்கிறோம். உங்ககிட்ட அப்படி இருக்குதா அப்படின்னா, நீ என்னடா இப்போ தான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாட்டி, எங்கள் நாட்டில் ஒரு தமிழ் புலவர் போய் அங்கே சொன்னார். ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சித்தன் சொல்லிட்டான். அவன் என்ன சொன்னான், காது இருக்கும் விலங்குகள் முட்டை போடும், காதில்லா விலங்குகள் முட்டை போடும், காது இருக்கும் விலங்குகள் குட்டி போடும் அப்படின்னு 2 வார்த்தையில் முடிச்சிட்டான். அவன் சொன்னதை பார்த்து நான் அதிர்ச்சிப்பட்டான். உடனே தேடி பார்த்து அந்த ஓலைச்சுவடியில் எடுத்தால் அதிசயப்பட்டு போயிட்டான். அவங்ககிட்ட இருக்கிற ஒன்றையும் தேடி பார்த்துட்டு, இவ்வளவு நுட்பமும் அறிவும் ஆன்மீகமும் அறிவியல் செறிவும் இருந்து கூட எங்கள் இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தரவில்லை. அவர்களை வந்தவுடனே வரவேற்க தெரியவில்லை, அவர்களை தட்டி கொடுக்கவில்லை, அவர்களை மிரட்டியே செல்ஃபோன்கிட்ட கையில் கொடுத்ததனுடைய விளைவாக அவர்கள் சிந்திக்கவில்லை. அதை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றத்தை இன்றைக்கு வடிவமைச்சிருக்கிறோம். இந்த அணியில் முதல்ல உழைப்பு பேசுகிறதா அல்லது குறிக்கோள் பேசுகிறதா? குறிக்கோள் இருந்தால் தான் வாழ்க்கை செழிக்கும்.
வளங்கள் சிறக்கும், வறுமை ஓடும், வற்றாத பொருள் செல்வம் வீட்டில் தலை தோங்கும்னு சொல்கிறதுக்காக நம்முடைய நாராயணமூர்த்தி வருகிறார். நல்ல சர்வகலா சாதனையாளர், மிமிக்ரி பண்ணுவார், பாட்டு பாடுவார், நடனம் நடத்துவார், பள்ளிக்கூடத்தில் பாடமும் நடத்துவார். நல்ல தலைமை ஆசிரியர். இப்போது உங்களுடைய உரையை துவங்கலாம். ஏற்கனவே அவர்கள் கைதட்டி உங்களை வரவேற்றிருக்கிறார்கள். முகம் கொடுத்த தாய்க்கும் முகவரி தந்த தமிழுக்கும் நாடு போற்றும் நடுவுரையா அவர்களுக்கும் என் தரப்பு எதிர்த்தரப்பு வாதிடத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் ஆண்டோர் பிரமுகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். ஐயனுடைய குரல். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். எறும்பு ஊற கல்லும் தேயும். நீதிபதி அவர்களே, அருமையான தலைப்பு கொடுத்துக்கிறீங்க. வெற்றியை கரம் பிடிக்க பெரிதும் துணை நிற்பது. கரம் பிடிக்க ஒரு வெற்றின்னு சொன்னால் குறிக்கோள் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், உத்வேகம் இருக்கணும், வேகம் இருக்கணும். எல்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு செயல் வெற்றி பெற முடியும். இதுதான் ஒரு குறிக்கோள். ஒரு 5 அறிவு படித்த மிருகம் கூட தன்னுடைய இலக்கை அடைக்கணும்னு சொன்னால் ஒரு குறிக்கோளை வச்சுக்கும். 5 அறிவு படைத்த விலங்குகள் கூட வானத்தை வட்டமிட கொண்ட பருந்து மேலே பறந்துனே இருக்கும். நடுவர் அவர்களே கொஞ்சம் பாருங்க, நான் உங்களே தான் கீழே ஒரு 500-600 கோழி குஞ்சுகள் மேயும். அதில் கலராக மேயும். மேலே இருக்கிற பருந்து அந்த 500ல் எனக்கு 99வது கோழி குஞ்சு தான் நான் எடுக்கணும்னு ஒரு குறிக்கோளை வைக்க, ஒரு இலக்கை அடைக்கணும்னு நினைக்கும். அது என்ன பண்ண கரெக்டாக அந்த 500 கோழி குஞ்சில் 99வது கோழி குஞ்சு தான் பிடிக்கணும்னு நினச்சி அந்த இலக்கை மனசை வளர்த்துக்கின்னு டக்குன்னு பாஞ்சு அது 99வது கோழி குஞ்சை தூக்கும். அவனுடைய இலக்கு என்னன்னு சொன்னால், அது குறிக்கோள் என்னன்னு சொன்னால், தான் நினைத்ததை வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆக அங்கே ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள். 100 புள்ளிமான்கள் மேயும். ஐயா நீதிபதி அவர்களே, அந்த 100 புள்ளிமான்கள் மேயும் பொழுது ஒரு சிறுத்தை அந்த புள்ளிமான அடித்து துரத்தி அதை தனக்கு இரையாக்க நினச்சிக்கும். அப்போ அந்த 100 புள்ளிமானில் எனக்கு 9வது புள்ளிமானதாக வேணும், இல்லை 12வது புள்ளிமானதாக வேணும் அப்படின்னு நினச்சா அதனுடைய இலக்கு குறிக்கோள் கரெக்டாக அந்த 12வது மானதான் நான் அடிக்கணும்னு அப்படின்னு ஒரு குறிக்கோளோட போச்சுனாக்கா அந்த 12வது மானத்தை அடித்து அது தனக்கு இரையாக்கும். அதனுடைய இலக்கு வெற்றி பெறும். கிளைக்கு கிளை தாவக்கூடிய ஒரு குரங்கு இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும். ஒரு மரத்துலேருந்து தாகும் பொழுது நீதிபதி அவர்களே, இதெல்லாம் 5 அறிவு படுத்த விலங்கினத்தினுடைய பண்புகள், அதனுடைய விடாமுயற்சி, அந்த குறிக்கோள். ஒரு கிளையில் தாகும் பொழுது 10 கிளை இருக்குதுன்னு சொன்னால் 5வது கிளை தான் தாண்டி பிடிக்கணும் அப்படின்னு அந்த குரங்கு நினச்சிதுன்னா அதனுடைய குறிக்கோள் அந்த 5வது கிளையை தான் போய் பிடிக்கும். ஆக 5 அறிவு படைத்த அந்த விலங்குகளுக்கே வெற்றி அடையணும்னு சொன்னால் ஒரு இலக்கை நிர்ணயித்து ஒரு விடாமுயற்சியோடு அதனுடைய வெற்றியை தீர்மானித்துக் கொள்கிறது. அதுக்கு தான் அப்பவே சொல்கிறார், கடலில் பெய்கின்ற மழை பயனற்றது நடுவர் அவர்களே, பகலில் எரிகின்ற தீபம் பயனற்றது நடுவர் அவர்களே, நோய் வாய் உள்ளவனுக்கு கொடுக்கக்கூடிய அறுசுவை பயனற்றது, வசதி வாய்ப்பு உள்ளவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பயனற்றது. அதுபோல் எந்த ஒரு வெற்றியும் எந்த செயலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே குறிக்கோளும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இல்லை என்றால் நீ பெறக்கூடிய வெற்றி பயனற்றது. இது இலக்கியத்தில் சொல்கிறாங்க நடுவர்களே. தலையான காலத்து செருவென்ற பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார். வயசு 13 தான். சின்ன மன்னர். 7 அரசர்களை வென்று கொடிநாட்டினார். விடாமுயற்சி, குறிக்கோள். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடித்து உலகத்துக்கே சவால் விட்டு தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய குறிக்கோளை அடைந்தார்.
எட்டயபுரத்து கவிஞர் பாரதியார் அவர்கள் நிலவிலே காலடி படித்து இலக்கியம் செய்வோம் என்று ஒரு கவிதை இயற்றினார். எல்லாம் வேடிக்கையாக சொன்னாங்க. ஆனால் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நிலவிலே ராக்கெட்டை விட்டு அங்கிருந்து செய்திகளை பூமிக்கு அனுப்பக்கூடிய செயலை இன்றைக்கி சாதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் முயற்சி, உந்துதல், வேகம், தன்னம்பிக்கை எல்லாம். அது மட்டும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன் நடுவர் அவர்களே காது கேட்காதவர், பார்வையற்றவர், முற்போக்கு சிந்தனையாளர், வறுமையில் அடிபட்டவர். அவர் படிப்பே வராதுன்னு சொல்லி அவர்களுடைய ஆசிரியர் பள்ளியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பினால், தன்னுடைய தாயினுடைய அந்த கற்பித்தலால் இன்று 1093 கண்டுபிடிப்புகளை படைத்து காது கேட்காத கருவி முதல் மைக்ரான் ஃபோன் வரை இன்றைக்கி படைத்தான்னு சொன்னால் அவருடைய குறிக்கோளும் அவருடைய தன்னம்பிக்கையும் தான். இன்றைக்கி தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னு சொன்னால் உலகமே இல்லை. அவருடைய வெற்றி பெற்றதுக்கு காரணமே அவருடைய குறிக்கோளே. அதுக்கு அவர் உழைப்பை கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? உழைப்பு கொடுத்தார், விடாமுயற்சியோடு கொடுத்தார், தன்னுடைய குறிக்கோளை அடைந்தார். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் நடுவர் அவர்களே 16 வயசில் கிரிக்கெட் ஆட தொடங்கினார். 27 வயசில் 28 சதங்களை அடித்தார். அவருடைய குறிக்கோள். இன்று உலக அளவில் சச்சின் டெண்டுல்கர் இன்றைக்கி வெற்றியாளராக கருதுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய குறிக்கோளும் விடாமுயற்சியும் தான். அது மட்டும் இல்லை நடுவர்களே, ஜான் மில்லர், ராபர்ட் ரூஸ்லின், இவர்களெல்லாம், ராபர்ட் ரூஸ்லின் ஸ்காட்லாந்து மன்னர், அவர் இங்கிலாந்து மன்னரிடம் போரெடுக்க செல்கிறார். 6 முறை சண்டையிட்டு தோற்கடிக்கப்படுகிறார். காட்டுக்கு விரட்டப்படுகிறார். காட்டில் சென்று ஒரு மண்டபத்தில் ஆனந்து பார்க்கும்போது ஒரு சிலந்தி கூடு கட்டுகிறது. 6 முறை அந்த சிலந்தி அந்த கூடை கட்ட முடியவில்லை. 7வது முறை கட்டி அந்த வலையை, சிலந்தி வலையை ஒழுங்காக ஒரு அமைப்பாக பின்னிவிடுகிறது. இதிலிருந்தே ஓஹோ, வெற்றி என்பது தோல்வியின் முதற்படி. அதாவது இவர் எடிசன் சொல்வார், நான் 100 முறை ஜெயித்தேன் என்பதை விட 1000 முறை தோல்வி விட்டேன். எதுக்குங்க இப்படி? இது அதாவது ஒரு குடும்பத்தில் கூட சொல்லுங்க, அம்மா விசாரித்தா அது நல விசாரணை, மனைவி விசாரித்தா அது புலம் விசாரணை. அப்போ மனைவி விசாரிக்கக்கூடாது, மனைவிக்கு நல்ல பேர் வாங்கணும். நாளைக்கு ஒரு கூலி படத்துக்கு போகணும், என்ன பண்ணுவார்? ஏங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை பழம் வாங்கி வந்துடுறீங்களா அப்படின்னு பொண்டாட்டி கேட்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், பழம் போதுமாம்மா, பூ வாங்கி வச்சுங்களா, ஸ்வீட் வாங்கி வச்சா, வேறு என்னம்மா வாங்கி வரோம், காப்பி தூள் சொன்னி வாங்கி வச்சா. அதாவது பாருங்கள், அவருடைய புலன் நாளைக்கு ஃப்ரெண்டோடு சினிமாவுக்கு போனால் புலன் விசாரணை நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன இருக்குதோ எதுக்குள்ளே தெரியல. ஒரு அடியில் 2 அடியில் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளக்கியவர் யார்? திருவள்ளுவர். ஒரு அடியில் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளக்குவர் மனைவி. இது ஏன் நமக்கு வம்பு சார்? உங்கள் வீட்டில் நடந்த கதையெல்லாம் இங்கே பட்டிமன்றத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அப்போது அந்த கணவருக்கு அந்த குறிக்கோள், மனைவியிடம் எப்படியாவது கூலிப்படத்தை பார்க்க வேண்டும், மனைவியிடம் நல்ல பேரை வாங்க வேண்டும், குடும்பத்தில் எப்படியாவது ஒரு ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள். இன்றைக்கி மேக்சிமம் எல்லாமே அப்படி தான், எங்கள் நடுவர் ஐயா உள்பட. இன்றைக்கி சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு வேலை, ஒரு இப்போ வந்துக்கிறாரு, இன்றைக்கி போய் அம்மா நான் பட்டிமன்றம் போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வரும்போது ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு வந்து வாங்கின்னு வரலையா, அவர் என்னென்னா பொண்டாட்டி சந்தோஷமாக வாழ்த்து போயிட்டு வாங்க, நல்லபடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்காக ஒரு குறிக்கோள், ஒரு விடாமச்சு, ஒரு தன்மையை கூட விட்ட போடுறார். என்னம்மா வேணும், வரும்போது என்ன வாங்கின்னு வரணும், உனக்கு அடையாள ஆனந்தம் என்னம்மா வேணும், என்ன உனக்கு அஜிமத்து வேணுமா, இல்லை பால்கோவா வேணுமா? குறிக்கோள் இல்லை சார், காக்கா பிடிக்கிறது அப்படி அந்த குறிக்கோள். அப்போ தான் சந்தோஷமாக வெளியே வந்து இங்கே பேச முடியும். அப்போது இங்கே இந்த அளவுக்கு ஒரு ஆரம்பமே பிகினிங்கே எப்படி இருந்தது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலும் வெற்றி அடைய இலக்கு இல்லை என்று சொன்ன ஒருவன் சிறந்த டாக்டராக ஆக வேண்டும், ஒருவன் சிறந்த இன்ஜினியராக ஆக வேண்டும், ஒரு சிறந்த ஐஏஎஸ் ஆக வேண்டும், அவனுடைய இலக்கை நிர்மாணித்துக் கொள்வான். இப்படி தான் ஆக வேண்டும். வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் குறிக்கோளும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒருவன் கடைபிடிக்கவில்லை என்றால் அவனால் நிச்சயம் வெற்றி அடைய முடியாது. அருமையாக சொன்னார், நெடுநீர் மறைவி மடிதுயில் 4 கெடு நீரார் காமக்கலன். ஒரு மனிதன் காலந்தாழ்த்தல் என்ற ஒரு கொள்கையை துரோதிக்கப்பட்டணும், அமைதி அதாவது மறதி என்ற ஒரு செயலை துரோதிக்கப்பட்டணும், உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற உத்தவகத்தை மனதிலே வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான், இதெல்லாம் குறிக்கோள் இருந்தால் தான் நிச்சயமாக எந்த ஒரு செயல் திட்டத்தையும் நம்ம வந்து தீட்டி அதில் வெற்றி அடையலாம். வாழ்க்கையில் மட்டுமில்லை,
இன்றைய சூழ்நிலையில் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் மகனிடம் நல்ல தந்தையாக, மனைவியிடம் நல்ல கணவனாக, ஆசிரியரிடம் நல்ல மாணவனாக, சமுதாயத்தில் நல்ல குடிமனாக இருக்க வேண்டும் சொன்னால் அவர்களிடம் எந்த முறையிலே பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த குறிக்கோளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தின் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நாம் செல்லக்கூடிய எல்லா காரியத்திலும் வெற்றி அடையலாம். வெற்றி என்பது அதாவது உழைப்பு நான் இல்லைன்னு சொல்லலை, உழைப்புக்கு அடிப்படை என்பது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, குறிக்கோள். இது மூன்றும் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை தந்தான். அவனுடைய குறிக்கோள் படகினை தந்தான், பாயும் மீன்களில் படகினை தந்தான். பறவை கண்டான், விமானம் படைத்தான். ஏன் பறவை தான் பறக்கணுமா? நான் உருவாக்குறேன்னு சொன்னது குறிக்கோளை எய்ம் பண்ணி இன்றைக்கி அமெரிக்காக்காரன் மேலே ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், ஏவுகணை அது ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சான். அவங்க எந்த ஒரு செயலும் இன்றைக்கி நிலையாக நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகதுக்கங்களும் விடாமுயற்சியும் ஒவ்வொருவருடைய அறிவியலுடைய கண்ணீர் துளிகளும் வேறு நாளங்களும் இன்றைக்கி விடாமுயற்சியோடும் குறிக்கோளும் இருக்கவா தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கண்ணுக்கு அழகு கருணை, கைகளுக்கு அழகு உதவி, மனதிற்கு அழகு நினைத்தல், காலுக்கு அழகு நேர்மை, உடலுக்கு அழகு ஆரோக்கியம். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு அழகு அவன் அவன் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் சொன்னால் விடாமுயற்சியும் குறிக்கோளத்தான் ஒரு மனிதனுக்கு அழகு 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்திக்கு தகுந்தால் போர் சில முத்தான செய்திகளை கொத்தாக எடுத்து வைத்திருக்கிறார். மிக அழகான செய்திகளை, குறிக்கோள் இல்லைன்னா உழைப்பு பயனற்றதாக போய்விடும் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த செய்திக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் இன்னொரு தலைமை ஆசிரியர் வர வேண்டும், அதுவும் லதா டீச்சர் வரணும். அவங்க வந்தால் தான் இதுக்கான சரியான விவாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது உங்கள் வாதத்தை வைக்கலாம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தியங்கனியாம் என் முத்தமிழுக்கு முதல் வணக்கம். ஐயா, உளி பட்டாதான் கல் சிலையாகும், உழுதாதான் மண்ணு பொண்ணா மாறும், உழவன் சேற்றில் காலை வச்சாதான் நம்ம சோற்றில் கை வைக்க முடியும். அதனால தான் ஐயா வெற்றியை கரம் பிடிக்க பெரிதும் துணை நிற்பது உழைப்பே அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். அந்த உழைப்புக்கெல்லாம் உதாரணமாக இருக்கக்கூடிய அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றக்கூடிய ஐயா நீங்களே அதற்கு ஒரு சாட்சி. இதற்கு நான் வேறு ஒரு சாட்சியை உலகத்துலேருந்து தேடிட்டு வரேன். வேணாம்மா, வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்தால் காசு கேட்பாங்க. கூட்டிகிட்டு வரல ஐயா, கூட்டிகிட்டும் வர முடியாது. என்னென்னா நீங்கள் சொன்ன உடனே இப்போ எங்கள் அண்ணன் அழகாக வந்து பேசிட்டு போனார். அவர் சொன்னது சரி, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், குறிக்கோள் தேவை, இலக்கு தேவை, சரி. குறிக்கோளை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. குறிக்கோளை மட்டும் நான் மனசில் நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அந்த வெற்றியை என்னால் பறிக்க முடியுமா? அது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சொன்ன தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி எல்லாம் சரி. நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதை தயவு செய்து எதிரணியர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை எதிர்த்து நாங்கள் பேச வரலை. நீங்கள் நினைக்கின்ற கருத்து ஒரு மாற்று கருத்தாக நாங்கள் சொல்கிறோம். விடாமுயற்சி, குறிக்கோள் என்பது இலக்கு தேவை, ரைட்டு. அதனால் இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு நான் வெற்றி பெறணும்னு நினச்சா அந்த இலக்கை என்னால் அடைய முடியாது. அப்போ அதுக்கு என்ன தேவை? உழைப்பு வேணுங்க ஐயா, அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். உழைப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 9 வயதில் ஒரு தாயை இழந்த ஒரு பிள்ளை, ஒரு 12 வயதில் நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டு, ஒரு 21 வயசில் செய்த தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு, 24 வயசில் தேர்தலில் தோல்வியுற்று படிப்படியாக தோல்விகளையே சந்தித்து 54வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதியானாரே ஆபிரகாம் லிங்கன். அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படாத தடைகளா, சோதனைகளா? அத்தனை தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி உழைத்து முன்னேறி ஒரு ஜனாதிபதியாக ஆக முடிஞ்சதுன்னா அவர் மனசில் நினச்சிக்கிட்டு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆகணும்னு எழுதி வச்சுட்டு குறிக்கோள்னு நினச்சிருந்தா என்னால் முன்னுக்கு வர முடிந்திருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அவர் சாதிச்சார்னா நீங்கள் சொன்ன அதே விடாமுயற்சி மட்டும் இல்லை, அவருடைய கடின உழைப்பு, அந்த இலக்கை அடையணுன்றதுக்காக அவர் போட்ட உழைப்பு, அந்த உழைப்பினால தான் அவர் அமெரிக்கா ஜனாதிபதி ஆனார். சரி, அமெரிக்காவெல்லாம் விட்டுடுங்க,
நான் நம்ம தமிழ்நாட்டுக்கே வரேன். நாட்டியத்தை தான் தன்னுடைய உயிராக நினச்சாங்க ஒரு பெண். ஒரு கார் விபத்தில் முழங்காலுக்கு மேலே, முழங்காலுக்கு கீழே இருந்தால் கூட பரவாயில்ல, முழங்காலுக்கு மேலே ஒரு கால் துண்டா போயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டார், நடப்பதே கஷ்டம், இதில் நீ எங்கேருந்து வேற ஆட போகிறது? முயற்சி, விடாமுயற்சி, உழைப்பு, கடின உழைப்பு, இந்த முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் என்னாலும் ஆட முடியும் என்று செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு அந்த கால்களை பொருத்தி ஒவ்வொரு நடனமும் அவங்க ஆடும்போது அந்த கால் இணைப்பில் ரத்தம் வளையும், வலி பொறுக்க முடியாது. ஆனால் பரதத்துக்கு உண்டான விஷயமே என்னன்னா அந்த முக பாவனை தான். அந்த வழியையும் பொறுத்து கொண்டு அந்த முகத்தில் அழகான பாவனையை கொடுத்து ஒரு நாட்டிய மயூரி என்று பெயர் எடுத்தாங்களே சுதா சந்திரன், அவங்க நாட்டியம் அணியான ஆகணும்னு நினச்சது மட்டும் இருந்திருந்தா, கால் போன உடனே நான் குறிக்கோள் நினச்சேன் நாட்டிய மயூரியா ஆகணும்னு, கடவுள் என் காலை எடுத்துட்டாரு, நான் எங்கேருந்து ஆகிறதுன்னு வீட்டில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஒரு நாட்டிய மயூரியா வந்திருக்க முடியுமா? அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றியை கரம்படிக்க துணை நின்றது எது? அவங்களுடைய பயிற்சி, முயற்சியான அந்த கடின உழைப்பு தானே ஐயா. இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? நான் சொல்ல இருந்த குரலை அண்ணன் சொல்லிட்டார், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி மட்டும்தான் உங்களோடது, தன் மெய் வருத்த கூலி தரும். அந்த லைனை அண்ணன் பண்ணிக்கங்க, அதுதான் உழைப்பு. என்னுடைய மெய் எவ்வளவு கிளம்பலோ நான் வேர்வை துளிகளை கீழே சிந்தனோ அவ்வளவு கவனம் அந்த உழைப்பை கற்ற பல நிச்சயமாக என்னுடைய கைகளில் கிடைக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை. அடுத்தது இன்னொன்று, என்னுடைய நண்பர் ஒருவர் 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை திருத்துறதுக்காக போகிறார் அந்த மையத்துக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாணவன் எழுதி வச்சிருக்கிறான், ஐயா நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. நீங்கள் மனது வைத்தால் அப்துல் கலாம் சொன்னது போல என்னுடைய கனவும் நினைவாகும். அப்துல் கலாம் ஐயாவுடைய வாக்கும் பழிக்கும், என்னை தேர்ச்சி போட்டுடுங்க, என்னை பாஸ் பண்ண வச்சுடுங்க சொல்லிட்டு நேராக பிள்ளையார் கோயிலுக்கு போனான். ஒரு அக்ரிமெண்ட் பிள்ளையார்கிட்ட, பள்ளிக்கூடம் போகாமல் பாடத்தை படிக்காமல், இது ஒரு பழைய பாடல், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பரீட்சையும் எழுதாமல் நாங்கள் பாஸாக வேணும் பிள்ளையாரே, அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும், ஒரு அக்ரிமெண்ட் போடுறான் பிள்ளையார்கிட்ட. இப்போ எங்கள் அண்ணன் சொன்ன கதை அப்படி தான் இருக்குது. லட்சியம் குறிக்கோள்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த குறிக்கோளை அடைய நான் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி ஸ்டெப்பு என்னன்றது தான் அடுத்த கேள்வி. அதைத்தான் சொல்கிறோம், தன் மெய் வருத்த கூலி தரும். படிக்கிற நேரத்தில் ஒழுங்காக படிச்சிருக்கோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். கனவு காணுங்கள்னா இன்ஜினியர் ஆகணும் பிள்ளைங்க. நான் பார்ப்பேன், சில புத்தகத்தை வாங்கி திறந்து பார்த்தா பேரை எழுதி எம்பிபிஎஸ், பேரை எழுதி இன்ஜினியர். ரைட்டுமா, நீ நினைக்கிறதெல்லாம் ரைட்டு, பேருக்கு பின்னாடி பட்டம் போட்டுக்கிறதும் ரைட்டு. ஆனால் அந்த கனவு நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. கனவு என்பது தூங்கி கொண்டு காண்பது கனவு மட்டுமல்ல. அந்த கனவு ஒரு முறை வந்தால் ஆசை, 2 முறை வந்துச்சுன்னா கனவு, பல முறை வந்தால் அதுதான் லட்சியம். அந்த லட்சியத்தை அடைய போராடு அப்படின்றது தான் அப்துல் கலாம் ஐயா சொன்னார். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேப்பான்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் சொன்னார், அப்துல் கலாம் ஐயா வந்து குறிக்கோளை வச்சுருந்தார், அதனால் பண்ணார். ரைட்டு. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய ஆசிரியர் அறிவியல் பாடம் நடத்தும்போது பறவை பறக்கிறதை காமிச்ச உடனே ஐயா பெருமையாக சொல்லிக்கலாம், எல்லா ஜனாதிபதிகளும் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு தான் போவாங்க, ஆனால் நம் ஃப்ளைட்டை தானே ஓட்டக்கூடிய ஒரே ஜனாதிபதியாக தான் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர் தான். எங்கேயோ ராமேஸ்வரத்தில் மீட் பிடிக்கிறவராக இருந்தவர் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டாரு, நான் இப்படி செய்யணும்னு ஒரு குறிக்கோள் அவர் மனசில் பதிஞ்சுது. அந்த குறிக்கோளுக்காக அவர் பட்ட கஷ்டம் என்னன்றது அவரோடு இருந்தவர்களுக்கும் அவருடைய புத்தகத்தை படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு புத்தகம் வாங்க அவர்கிட்ட பணம் இல்லை. பழைய பேப்பர் கடையில் இருக்கிற படித்து விட்டு போட்டு விட்ட குப்பையான அந்த பழைய புத்தகங்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து படித்தார் ஐயா. அப்போ அவர் குறிக்கோளை மட்டும் வச்சுருந்தா போதுமா? அதுக்கு எவ்வளோ நடந்திருப்பார், எத்தனை அலைஞ்சிருப்பார், எவ்வளோ புத்தகங்களை தேடி இருப்பார், எவ்வளோ படிப்பு படிச்சிருப்பார். அந்த உழைப்பு தான் முக்கியன்றதை நாங்கள் சொல்கிறோம். உழைக்காமல் உட்காந்துருந்தா எதுவும் கிடச்சிடாது. இன்னைக்கு உலக அரங்கில் ஒரு பெரிய இலக்கிய மேதை, ஆங்கில இலக்கிய மேதை பெர்னாட் ஷா, அவர் சின்ன வயசில் நிறைய கதைகளையும் கட்டுரைகளையும் நாடகங்களையும் எழுதி 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 போட்ட மொத்தம் வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லியிருப்பாங்க, இதையெல்லாம் பழைய பேப்பர்காரனுக்கு போட்டிருந்தா கூட 2 பேரிச்சம்பழமாவது கிடச்சிருக்குன்னுட்டு. அவ்வளவும் திரும்ப வந்தது. ஆனாலும் சோர்ந்து போகலை. அவருடைய முயற்சியும் கைவிடலை. அந்த முயற்சி இருந்தது, குறிக்கோள் இருந்தாலும் அந்த உழைப்பு என்பது 24 மணி நேரம் அவர் எப்போது பார்த்தாலும் எழுதி 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 அமைச்சு அதுக்கப்புறம்
அதை ஏற்றுக்கொண்டு பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆகிட்டு இன்னைக்கு ஆங்கில இலக்கிய மேதை மட்டுமல்ல, ஒரு சிறந்த நாடக ஆசிரியராக பெர்னாட் ஷா வந்தார்னா குறிக்கோள் மட்டும் அவர் வாழ்க்கையில் வைக்கலையா, அந்த குறிக்கோளை அடைய அவர் போட்ட உழைப்பு அதில் பெரிய சாமர்த்தியமாக இருந்தது. அடுத்ததாக அவர் சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன், ரைட்டு, அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை கண்டுபிடிப்புகளை இன்றைக்கி தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லாட்டி நம்ம உலகமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருளில் தான் இருந்திருக்கும். ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு விளக்கை கண்டுபிடிச்சி கொடுத்தார், ரைட்டு. அவர் சொன்னார் இல்லையா, அந்த முயற்சியை கொண்டு இதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நினைக்கும்போது ஐயா சொன்னது போல் ட்ரெயினில் பேப்பர் விற்று தான் சம்பாதிச்சார். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 21 நாட்கள் கடும் உழைப்பு, தானாக ஒரு அச்சகத்தை அமைச்சு தானாக ஒரு செய்தித்தாளை உருவாக்கி அதை முதல்ல விற்க ஆரம்பித்தார். அந்த 21 நாட்கள் அவர் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். தூக்கம் இல்லாமல் இரவு பகல் பார்க்காம பசியோட அவ்வளவும் செஞ்சு அதை கண்டுபிடிச்சாருன்னா அவர் வெற்றி அப்படின்ற கனியை பறிப்பதற்காக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 1000 முறை, அந்த 1000 முறை அவர் தோற்றாலும் அந்த ஒரு முறை அவர் பெற்ற வெற்றியில் அந்த 1000 முறை தோற்றதெல்லாம் ஃப்ளாஷ், ஒன்றுமே இல்லை. எனக்கு அந்த 1000 முறை தோற்றது எனக்கு தெரியாது, கடைசியாக போய் அதை எட்டி நான் பெருக்கிறேன் பாருங்க, அந்த எட்டுகின்ற அந்த எல்லை தான் கேட்டிங்கன்னா எனக்கு வெற்றி. அந்த வெற்றி என்ற எல்லையை தொட முயற்சி மட்டும் பத்தாது, குறிக்கோள் மட்டும் பத்தாது, அந்த குறிக்கோளோடு கூட எனக்கு உழைப்பு முக்கியம். உழைத்தால் தான் முன்னேற முடியும் என்பதற்காகத்தான் உழைப்பு என்பதை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் எங்கள் அணியிலே. அதற்காக மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே, கடின உழைப்பால் தான் கல்லும் சிலையாக மாறுகிறது. விதை போல நம்முடைய வியர்வை துளிகள் மண்ணில் விழுந்தால்தான் நிச்சயமாக நம்மளால் வெற்றி என்னும் கனியை பெற முடிகிறது. எனவே எப்போதும் ஒரு பட்டுக்கோட்டையார் பாடலில் சொல்வார், தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அதில் ஒரு அடுத்த ஒரு பத்தி பாட்டுக்கோட்டையில் அழகாக சொல்லியிருப்பார், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. இங்கே எங்கேயா வருது முயற்சி? சோம்பேறியாக உட்காந்துட்டு இருந்தால் எதுவும் நம்ம கைக்கு வராது. அதனால் கையை ஊனி எழுந்திருச்சு. அவர் சொன்னார் 5 அறிவு விலங்குகள், அது எல்லாமே அதை அந்த பழந்து பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த முயற்சி இருந்தாலும் அதனுடைய உழைப்பு, நான் அதை மேலே இருந்துக்கிட்டே 99 கோழி குஞ்சு என் வாய்க்கு வான்னா வருமா மேஜிக்கா? இல்லை. அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அந்த வெற்றி திருமகள் உன் கைக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் மாணவ செல்வங்களே, இங்கே இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்றிருந்தால், ஒரு சமுதாய கல்லூரியை நடத்த வேண்டும் என்றிருந்தால் அதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பார், எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருப்பார், எவ்வளவு இன்னைக்கு அந்த தடைகள் எல்லாம் அவர் கண்ணு முன்ன மறைஞ்சி அவர்கிட்டேருந்து வெளியே போன மாணவ செல்வங்கள் ஒரு வேலை வாய்ப்போட கையில் பணத்தை சமைச்சு ஐயா நான் இந்த பணியில் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் அடைகின்ற அந்த வெற்றி என்பது அவர் தாண்டிய தடைகள் அத்தனையும் தூளாக்கிவிட்டு அந்த உழைப்பை மட்டும்தான் உறுதியாக நிற்கும் என்று சொல்லி கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லதா டீச்சர் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. வகுப்பில் மட்டுமல்ல பேசுவதற்கும் உழைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நல்ல சரியான பேச்சு. அவருக்கு ஊடகத்தில் இது முதல் பட்டிமன்றம். 1000 பட்டிமன்றங்களை அரங்கில் செய்தாலும் ஊடகத்தில் முதல் பட்டிமன்றத்தில் வெளுத்து வாங்கிய லதா அம்மையாருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்து உழைப்பு, அதனுடைய இலக்கணம் நம்முடைய முனைவர் பூங்கோதை அவர்களை சொல்லலாம். எப்பவும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க. குடும்ப பொறுப்பு, சமூக பொறுப்பு, இலக்கிய பொறுப்பு என்று நாளும் வளம் வருகின்ற நல்ல கல்வியாளர் முனைவர் அம்மா பூங்கோதை. என்னம்மா அவங்க உழைப்பை பற்றி அதிகம் சொல்லிட்டாங்க. எல்லோரும் நிறைய பேர் கைத்தட்டி வேறு ஆரவாரம் பண்ணிக்கிறாங்க. அதனால் இதோட முடிச்சிக்கலாமா, இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா? பேசுகிறேன்னு சொன்னதனால் இப்போது முனைவர் பூங்கோதை அம்மா அவர்கள் இப்போது எழுகிறார்கள். அவையோரை வணங்கி மகிழ்கின்றேன். உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த பதாகையை கொஞ்சம் பாருங்கள். மக்கள் தொலைக்காட்சி மண் பயனுற வேண்டும்.
மண் பயனுற வேண்டும் என்பது மக்கள் தொலைக்காட்சியினுடைய குறிக்கோள். மக்கள் நலம் பெற வேண்டும் என்பது குறிக்கோள். அந்த குறிக்கோளோடு தான் இன்று நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவர்கள் மிக ஆவேசமாக அழகாக பேசினார்கள், வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன். அந்த குறிக்கோள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த அளவிற்கு தயாரித்து பேசியிருக்க முடியாது. ஐயா நடுவர் அவர்களே, நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கின்றேன். செந்தமிழ் மண்ணில் சிறந்த பிறப்பெடுத்தாய், சிந்தை தடுமாறி சீர்குலைந்தாய் மானிடனே, செல்ல காசாய் சிதறினி போகாமல் சேவை இறுதி வரை செய் என்ற சேவை மனப்பான்மையோடு இங்கே தமிழ் அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக, கல்வியாளர்களாக வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லோருமே ஏதோ ஒரு குறிக்கோளோடு தான் உழைத்து வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். குறிக்கோள் என்பதுதான் உங்களை உழைப்பை செய்ய வைக்கும் சரியான நேரத்தில். குறிக்கோள் இல்லாத கெட்டேனே என்பார் அப்பர் பெருமான். அவர் ஏங்க அப்படி சொல்கிறாரு? குறிக்கோள் இல்லாமல் நான் கெட்டுட்டேங்கிறார், அவரே சொல்கிறார். ஏன்னா பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர், அதாவது பெண்கள் மார்பில் மேலனாய் இருந்த நாளும், மூப்பு பிணி எய்தி கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேனேங்கிறார். அதாவது சின்ன வயசில் குழந்தையாக இருந்தோம், நடுத்தர வயசில் குடும்பம் குழந்தை குட்டி ஆயாச்சு, ஆனால் இறுதியில் மூப்பு பிணி வந்தாச்சு. ஆனால் இந்த நேரத்தில் கூட நான் எதுவுமே உருப்படியாக செய்யலையே, குறிக்கோள் இல்லாது கெட்டேனேங்கிறாரு. ஏன் அவர் சொல்கிறாரு? எதை அடையவில்லை? அப்போ மக்கள் நலம் பெறக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கெல்லாம் வித்தாக இருப்பது குறிக்கோள் தான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை நடுவர் அடுக்குமொழி பேசி நம்ம எல்லாம் ஈர்க்கக்கூடியவர். அவரும் இங்கே ஒரு குறிக்கோளோடு தான் அமர்ந்திருக்கின்றார். இங்கே இளையவள் நம்முடைய ஒரு அடையாளம், வருங்காலத்தினுடைய வளர்ச்சியினுடைய அடையாளமாக எம்ஏ தமிழ் 2ஆம் ஆண்டு எத்திராஜ கல்லூரியில் படிக்கிற மாணவி இங்கே அமர்ந்திருக்கார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே அமர்ந்திருந்த மாணவர்களில் என்னிடம் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களும் உண்டு. இந்த இளையவரை நான் கேட்டேன். அவங்க காமர்ஸ் வணிகவியலில் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டால், எனக்கு பிஹெச்டி பண்ணணும், முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கிறது, அதனால் நான் எம்ஏ பயின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த முனைவர் பட்டம் பெற வேண்டுமென்றால் பிகாம் படித்தா நல்ல வேலை கிடைக்கும், அரசு வேலை கூட கிடைக்கும், போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் எம்ஏ படித்து கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக? குறிக்கோள் என்ன? முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற அவருடைய குறிக்கோள். எனவே குறிக்கோள் இல்லை என்றால் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது. சோம்பேறிகளை பல வகைகளை நம்ம போயிடும். அதனால் குறிக்கோள் என்பது வாழ்க்கையிலே எல்லா உயிர்களுக்கும் தேவை. இவங்க சொன்னாங்க ஆபிரகாம் லிங்கன் பற்றி, வறுமை ஒழித்து வளமான வாழ்வு வேண்டும் என்ற அவருடைய குறிக்கோள் தான் அவரை அந்த நிலைக்கு உயர்த்தியது. அதுபோல் சுதா சேசியின் நாட்டிய தாரகையாக வர வேண்டும் என்ற அவருடைய குறிக்கோள் அவரை விடாமுயற்சி செய்து உழைக்க செய்தது. இப்படிப்பட்ட அவர்கள், அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறார். எந்த ஊருக்கு போகணுன்னு உங்களுக்கு தெரியணுங்க. எந்த ஊருக்கு போகணுன்னு தெரிஞ்சாதான் நாம் அந்த ஊரை நோக்கி பயணிப்போம். ஊரே தெரியலன்னா நீங்கள் எப்படி போக முடியும்? எனவே குறிக்கோள், இலக்கு. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுக்கு நாம் எத்தனை மீட்டர் ஓட வேண்டும், எவ்வளவு நேரத்திற்குள் ஓட வேண்டும் என்ற இலக்குகளை அந்த பந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்றுவிக்கிறார். அப்படி அந்த இலக்கினை முன்வைத்து தான் அவன் ஓட பயிற்சி பெறுகிறான். 3 மணி நேரம் தேர்வு பற்றி சொன்னாங்க. 3 மணி நேரம் தேர்வு வைக்கிறோம். அந்த 3 மணி நேரத்துக்குள்ள அந்த வினாத்தாளில் இருக்கிற விடைகள் எல்லாம் எழுத வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோளாக இருந்தால் தான் அவன் வெற்றி பெற முடியும். இல்லை 3 மணி நேரம் ஏதோ பார்த்துட்டு நம்ம போகலாம், நம்ம தேர்ச்சி பெற்றால் போதும் அப்படின்னா இல்லை. வகுப்பு, நானும் தமிழ் வகுப்பு எடுத்திருக்கேன். தமிழ் வகுப்பில் ஒரு 4 பிரிவில் இருக்கிற மாணவர்கள்லாம் ஒன்றா உட்காருவாங்க. அது ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஆகும். யார் ஒருத்தர் குறிக்கோளோட நான் தமிழில் முதல் மதிப்பெண் எப்படியாவது இந்த ஆண்டு வாங்கணும், அந்த பரிசை பெறணும்னு நினைக்கிற மாணவன் முன்வரிசையில், ஐயாலாம் உட்காந்துருக்கீங்க, முன்வரிசையில் உட்காருவான். ஆனால் சரி தமிழ் தானே நம்ம தேர்ச்சி பெற்றால் போதுங்கிறவங்களாம் பின்வரிசையில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ எந்த மாணவன் இலக்கோடு முன்னமர்ந்து படிக்கின்றானோ அந்த மாணவன் அதே பரீட்சையில் 99 மார்க்கு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுகிறான். அந்த பின்னால் போனவன் 35 40 வாங்கி எப்படி தேர்ச்சி பெற்று வருகிறான். அப்போ வரவங்களாம் ஏதாவது குறிக்கோளோடு வராங்களா அப்படின்னா ஒரு சிலர் தான் குறிக்கோளாக வருகின்றார்கள். ஐயா தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொன்னாங்க. அதாவது ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது வரைக என் நிலவரைன்னு வஞ்சனம் கூறுகிறான். 7 பேர் வந்துட்டாங்க, இவன் சின்னவன்.
அவர் சொல்லிட்டார் அதை. ஆனால் அந்த 7 பேரை எதிர்த்து நான் வெற்றி பெறுவேன். எதுக்கு தெரியுங்களா? தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய மக்களை, குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற குறிக்கோள். அது மட்டும் இல்லைங்க, தன்னிலம் உள்ள குடிமக்களை காப்பணும். அதே மாதிரி மன்னராக இருந்தால் புலவர்களால் பாடப்பட வேண்டும். நான் இந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னால் புலவர் பாடாத விலகட்டும் அப்படிங்கிறார். அப்போ அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம், பெரியவங்க எல்லாம் அறிஞர்களால், சான்றோர்களால் போற்றப்பட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானை உண்டால் அம்மை உலகம். தனக்குன்னு இல்லாமல் இந்த உலகத்துக்காக யார் முயற்சி செய்கின்றார்களோ அந்த குறிக்கோளோடு சங்க கால மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் உயர்ந்த குறிக்கோள் தேவை. இப்போ வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்குது. அதாவது, யானை வேட்டுவன் யானையும் பெருமை, குறும்பூல் வேட்டுவன் வெறுங்கையும் உரிமை. அதாவது யானையை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் காட்டுக்கு போகிறான்னா அவன் யானையை கூட பெற முடியும். ஆனால் அதே அவன் வந்து ஒரு சின்ன பறவை கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சானா வெறுங்கொய்யோடு வரலாம். அப்போ அவனுக்கு எங்கேருந்துங்க வெற்றி வரும்? அப்போ உயர்ந்த குறிக்கோள் தான் நமக்கு இருக்கும். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, அதாவது குறிக்கோள் என்பது அனைவருக்கும் தேவை அப்படிங்கிறார். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக உன்னால் ஆக முடியும் என்று சொல்கிறார். அப்போ நான் எதையுமே நினைக்கல. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை சீர்கட்டு போகிறதுக்கு காரணம், இளைஞர்களுடைய வாழ்க்கை சீர்கட்டு போகிறதுக்கு காரணம், நான் எதுவாக ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு விதைக்கவில்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அம்மா மகள் 2 பேருமே நீட் பரீட்சை எழுதி மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்குறாங்க. அப்போது அந்த அம்மா பொண்ணு வந்து நீட்டில் வந்து இடம் கிடச்சிருச்சு. அம்மாவும் பொண்ணு வராங்க அது கலந்த ஆய்வுக்கு. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறிக்கோள் இருந்தது, நான் எப்படியாவது மருத்துவராக ஆகிவிட வேண்டும் என்று. அதனால் அவள் மகள் படிக்கும்போது கூடவே படித்து மகளையும் படிக்க வச்சு அந்த அம்மாவும் இன்றைக்கி விருதுநகர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயிலுவதற்காக சேர்ந்துட்டாங்க. அந்த அம்மா பேர் அமுதவல்லின்னு பேர் சொன்னால் தப்பு இல்லை. இத்தகைய முயற்சிக்குரிய பெருமைக்குரிய அந்த பெண்மணி இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த குறிக்கோளை வென்றிருக்கிறார். இப்போ நம்ம என்னங்க பண்ணுவோம்? சாதாரணமாக இருந்தால் நமக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பிள்ளை தான் டாக்டருக்கு படிக்க போகுது, நமக்கு என்ன பெருசா அப்படின்னு இருந்துடலாம்ல, உழைக்காமல் இருக்கலாம்ல, அதுக்காக எதுவும் செய்யாமல் இருக்கலாம்ல. ஆனால் அந்த அம்மையாருக்கு அந்த குறிக்கோள் அவரை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்யுது. அப்போ குறிக்கோள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அது எப்படின்னா, ஒரு நதி, இப்போ சொன்னாங்க, ஒரு நதி வந்து கடலை நான் அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது பாட்டுக்கு போய் கடலில் தண்ணி போய் சேர்ந்துடும், எதுவும் வீணாகாது. ஆனால் ஒரு காட்டாற்று வெள்ளம் பாருங்கள், அப்படியே வரும், பறந்து போயிடும், காட்டில் மரத்தில் செடியில் போய் முட்டி மோதி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். ஆனால் அந்த கடலில் போய் சேர முடியுமாங்க? முடியாது. ஆனால் அதை ஒருநிலைப்படுத்தி ஒன்று செலுத்துவதற்குத்தான் அந்த குறிக்கோள் என்ற அந்த இலக்கு தேவை. இலக்கு இல்லை என்றால் நாம் வெற்றியை பெற முடியாது. அம்மையார் வந்து சொன்னாங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தேர்வில் பள்ளிக்கூடம் போகாமல் பாஸ் ஆகணும் அப்படின்னு இப்போ மாணவர்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு தான் அப்பா நீ இதுவாக ஆகணும்னா இப்படிலாம் இருக்கணும், ஒரு குறிக்கோளை நாம் முன்வைக்க வேண்டும். அவன் பரீட்சையில் எப்படியாவது நீ இப்போ தேர்ச்சி பெற வச்சுருங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா படிக்கல, அவனுக்கு குறிக்கோள் இல்லை, எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் அவன் தேர்வு எழுதுறதுக்கு வந்துட்டான். அதனால் நம்மகிட்ட அவன் கேட்டுட்ருக்கான். ஆனால் அத்தகைய மாணாக்கர்களுக்கு நாம் வகுப்பறையில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அப்பா உன்னுடைய இலக்கு இது, இதை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு எது இலக்கு என்பதை நாம் சுட்டி காட்டி அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டுவது ஆசிரியர்களாக நம்முடைய கடமையாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, அம்மா சொன்ன மாதிரி அதாவது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு திறன் பேசி அவங்களுக்கு எளிமையாக கிடச்சிருது, அவங்களுக்கு குறிக்கோள் வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி எழுத்து பிழையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக எழுத்துக்களை எல்லாம் உருப்போட்ட காலமெல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு வந்து எதுவுமே அவங்க படிக்கிறது இல்லை. இப்போ யூனா அவன் யூன்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு அவனுக்கு எல்லாமே கையில் கிடச்சிருச்சு. அதனால் அவர்களுக்கு குறிக்கோள் என்பது இல்லாமல் போய்விடுறது. குறிக்கோள் இல்லாததுனால அவருடைய மனம் சிதைந்து அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை தெரியாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எனவே நாம் வந்து மனம் போன போக்கில் போகாமல், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், உலக நீதி சொல்லுதுங்க. அதனால் மனம் போன போக்கில் போகாமல் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு ஏதோ ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வந்து பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் லட்சியம் இருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் வந்து அந்த ஒரு நாடகத்தில் நடராஜன் தனிமொழின்னு ஒன்று சொல்லுவார். அங்கே வந்து புல் வந்து தன்னுடைய குறிக்கோளை எப்படி சொல்லுதுன்னு அவ்வளோ அழகான இதுங்க. பாடம் நடத்தும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது புல் வந்து என்ன செய்தான், அப்படி உயர்ந்து நீட்டி இங்கே இருந்தால் எல்லாருக்கும் இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயாவது போய் ஆடுகள் மாடுகள்
நீங்கள் போய் பரவி நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய குறிக்கோளை அது கூட செய்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரியான குறிக்கோள் அது புல் முதலிய எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. எனவே குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியாது. குறிக்கோள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்று கூறி பாரதிதாசன் என்ன சொல்கிறார், உங்களுக்கு புதியதோர் உலகு செய்வோம்ங்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்னா, என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ அப்படிங்கிறார். அப்போ என்னாலோ அந்த ஏக்கந்தாங்க குறிக்கோள். அப்போ அதையெல்லாம் நாம் இன்று நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிமுறைகளை நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எனவே குறிக்கோள் இல்லாது நாம் வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்க வேண்டும். பணிக்கு செல்பவர்களுக்கு நாம் முறையாக பணி செய்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வெற்றி பெற வேண்டும், வேலையிலே பயணிக்க வேண்ட குறிக்கோள் இருக்க வேண்டும். வெறும் முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்காம ஐயா சொன்னாங்க இல்லையா, தாய் தந்தையரை எதிர்காலத்தில் நாம் பேண வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்க வேண்டும். ஈன்று புறந்தருதல் என்றலை கடனே சான்றோர் நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லிவிட்டு ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற அந்த கடமையை குறிக்கோளை சொல்லிக் கொடுத்த அந்த சங்க இலக்கியத்தை எல்லாம் நாம் மாணவர்களுக்கு கருத்தாக சொல்லி குறிக்கோளை முன்வைத்து அவர்களை பயணிக்க வழிகாட்டுதல் வேண்டும் என்று கூறி, எனவே இந்த வெற்றியை கரம்பிடிக்க பெரிதும் துணை நிற்பது குறிக்கோளே என்று என்னுடைய அன்பான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரையினை தந்திருக்கிறார்கள். இந்த குறிக்கோளை தான் ஒரு காலத்தில் நீதி வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அண்மை காலத்தில் அந்த நீதி வகுப்பையே தூக்கிட்டான். என்ன சொன்னாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். எவ்வளோ பெரிய செய்தியை மிகச் சுருக்கமாக எழுதி வைத்த அந்த நீதி கருத்துக்களை நாம் விட்டுவிட்ட காரணத்தால் நம்முடைய இளைய சமுதாயம் தள்ளாடி நடக்கிறது, தடுமாறி கிடக்கிறது என்பதை மிக அழகாக கொம்பின்றி கொடிபடர முடியாது, கொள்கையில்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது, திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும் என்பதை குறிக்கோளாக முனைவர் பூங்கோதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் இளைய சமுதாயத்திலேருந்து ஒரு பிரதிநிதியை கூப்பிடணும். நாமளே பேசிக்கிட்டு இருந்தால் அந்த சமூகத்துக்கு நம்ம அந்த செய்தி போய் சேராது. அப்படி செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்காக எத்திராஜ் கல்லூரியினுடைய தமிழ் துறையிலிருந்து இன்றைக்கி எழுந்து நிற்கிற அம்ரிதா, ரொம்ப அற்புதமான பேர். சிரிக்கிறீங்கம்மா, அதுவே உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. என்ன, இளைஞர்களுக்கு உழைக்கவும் கொள்கை பிடிப்பாக குறிக்கோள் இருக்கவும் சொல்ல வேண்டும். இருந்தாலும் உழைப்புத்தான் மேலோங்கி இருப்பது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போது கரவொலியோடு உங்களை அழைக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முதல் தோன்றிய தமிழ் மொழியை வணங்கி, வீரம் நிறைந்த தமிழ் மண்ணையும் வணங்கி, உழைப்பால் உயர்ந்த நடுவர் உள்ளிட்ட அவையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னதென்றால், வெற்றியை கரம் பிடிக்க பெரிதும் துணை நிற்பது உழைப்பா அல்லது குறிக்கோளா? அதுதானே. இதில் என்ன சந்தேகம்? உழைப்பு தான். இந்த உழைப்பில் நம்ம படித்தோம்னா சிறப்பிழை இருக்கும். ஏன் அந்த சிறப்பிழை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா யாராச்சும்? ஏன்னா உழைக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அது மாதிரி சிறக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உழைப்புன்ற வார்த்தையில் அந்த சிறப்பிழை இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நடுவரும் ஒத்துப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய இருவரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சூரிய வம்சம் படத்தில் வர சரத்குமார் தேவயானி மாதிரி ஒரே பாட்டில் ஓஹோன்னு ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியாது. ஏன்னா குறிக்கோளுன்றது ஒரு கனவு மாதிரி. அந்த கனவை நம்ம நனவாக்கணும்னா அதுக்கு உழைப்பை போட்டு தானே ஆகணும். விதையை நம்ம எடுத்துப்போம். விதை குறிக்கோள் மாதிரி. அந்த விதையை நம்ம தண்ணி ஊற்றாமல் வளர்க்கணும்னு நினச்சா வளருமா? வளராது. ஏன்னா உழைப்புன்ற தண்ணியை நம்ம ஊற்றணும். அப்போ தான் அந்த விதை மரமாக இருக்கும். நான் கூட எங்கள் வீட்டில் விதை போட்டேன் ஐயா. ஆனால் அந்த விதையிலேருந்து செடி வளரல, பயன்படாத புல் தான் வளர்ந்துச்சு. ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சோம்பேறி. நான் அதுக்கு உழைப்பு போட்டிருந்தா அதுவும் மரமாக வளர்ந்துருக்கும்.
இந்த குறிக்கோளுன்ற கனவை நனவாக்குறதுக்கு நம்ம வந்து உழைப்பை போட்டு தான் ஆகணும். அப்புறம் நம்ம வந்து இந்த அவைக்கும் நடுவருக்கும் ஒரு சாணக்கியர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவுபடுத்த விரும்புகிறேன், ஒரு வாக்கியத்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிக்கோளுன்றது அனைவருக்குமே உண்டு, ஆனால் அந்த குறிக்கோளை உழைப்பை போட்டு வெற்றி அடைகிறவங்களுடைய பெயர் தான் வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திறமையை மட்டும் வச்சுட்டு நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த திறமைக்கு உயிர் கொடுக்கிறதே வந்து உழைப்பு தான். இசைஞானி இளையராஜா அவர்கள் அல்லது சதுரங்க மேதை விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய திறமையை வைத்து முன்வந்தார்கள் தான். ஆனால் அதற்கு அவர்களுடைய பயிற்சி, அந்த உழைப்பு, அதெல்லாம் தான் அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை மாமேதைகளாக நிப்பாட்டியது என்று நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா குறிக்கோள் வைக்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே எளிது. அதை வந்து வாட்ஸ்அப் டிபியாக வைக்கிறது அதை விட எளிது. ஆனால் அந்த வெற்றியை நாங்கள் எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நானும் வந்து இந்த உரையை ரெடி பண்ணுறதுக்காக நான் உழைச்சி தான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து குறிக்கோள் மட்டும் வச்சுருந்தேன்னா இன்னும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன், இந்த அவையில் வந்து பேசியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பள்ளி படிச்சிருப்போம். பள்ளிக்கு போகிறப்ப நம்ம ஆசிரியர் வந்து சின்ன வயசில் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம எல்லாருமே அப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் ஆக போகிறேன், ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே நனவாயிருக்கா? இல்லை. அப்படி தாங்க ஐயா. நானுமே சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆகணும்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்கு அந்த ஸ்பெல்லிங் கூட தெரியாது ஐயா. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆகணும்னு சொன்னேன், ஆனால் அது ஆச்சா? இல்லை. ஏன்? அதுக்கு நான் உழைப்பு போடலை, அதுதான் உண்மை. எனவே இந்த குறிக்கோளுன்றது ஒரு கனவே தவிர அதை நினைவாக்க வேண்டும் என்றால் அதற்கு உழைப்பு அவசியமாகிறது. நம்மளுடைய இதயகீதம் ராமானுஜம் ஐயா வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எந்த சைடில் நீங்கள் பேசுகிறீங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. உழைப்பு சைட்லையா இல்லைனா குறிக்கோள் சைட்லையா? நானும் முதல்ல குறிக்கோளுன்னு தான் நினச்சேன் அவங்கள மாதிரி. ஏன்னா குறிக்கோள் இல்லைன்னா நம்ம உழைப்பை போடுவோமா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நானே யோசித்து பார்த்தேன், அந்த குறிக்கோள் மட்டும் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய குறிக்கோள் வச்சுருக்கேன், அதெல்லாம் அடைஞ்சனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்? அதுக்கு நான் உழைப்பு போடலை. அப்போனா நமக்கு குறிக்கோள் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான உழைப்பை நாம் எப்போ போடுகிறோமோ அப்போ தான் நாம் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும் என்று இந்த மேடையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னார், பருந்த சொன்னார், மான சொன்னார், குரங்க சொன்னார், எல்லாத்தையுமே சொன்னார். அதெல்லாம் வந்து 5வது கிளையை தாண்டணும்னு நினச்சி தாண்டிடுச்சு. மேலே பறந்த பருந்து வந்து கீழே அந்த 99வது கோழியை தான் பிடிக்கணும்னு நினச்சி பிடிச்சிச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னார். ஆனால் இது எல்லாமே வந்து நினச்சதால் மட்டும் நடக்கலை, அதுக்கான செயல்பாட்டில் இருந்து உழைப்பு போட்டதுனால தான் நடந்துச்சு அப்படின்றத வந்து அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம உழைப்பை போடுறப்ப அங்கே வெற்றி கண்டிப்பாக இருக்கும். காணவே முடியாது அப்படின்னு இருந்த அந்த பிளாக் ஹோல் அதை கூட வந்து நம்மளுடைய உழைப்பால் நம்ம கண்டிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, விராட் கோலி, பிவி சிந்து இவர்களை போன்றவர்கள் எல்லாம் சாம்பியன்ஷிப் கப்பை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் அவர்கள் பெற்றிருக்க முடியுமா? முடியாது. அதற்கான ப்ராக்டிஸ் எடுக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த கப்பு கிடைக்குது. அவங்க உழைக்கிறாங்க, அதனால தான் கப்பு கிடைக்குது. எனக்கு கப்பு வேணும் அப்படின்னு நான் வீட்டில் இருந்துட்டா கப்பு என் வீட்டுக்கு வருமா? வராது. அதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எதிரணியரோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய வெற்றியாளர்களின் பெயராகட்டும், வெற்றியின் இதுவாகட்டும், அது எல்லாமே வந்து உழைப்பால் எழுதப்பட்டது தான். அவர்களுடைய குறிக்கோள் அதற்கு காரணமாக இருந்தாலும் கூட உழைப்பு அது இல்லாமல் அவர்களால் எதுவுமே சாதிச்சிருக்க முடியாது கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. இது என்னுடைய அரங்கத்தில் மட்டுமல்ல, தொலைக்காட்சி அரங்கம் இரண்டுத்திலுமே என்னுடைய முதல் பட்டிமன்றம் இதுதான். எனவே வாய்ப்பளித்த என்னுடைய கல்லூரியின் துறை தலைவர் மற்றும் ராமானுஜம் ஐயா மற்றும் மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 தரப்பு வாதங்களை வைத்திருக்கிறார்கள். நாம் சுருக்கமாக தீர்ப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த நாடு நம்முடைய முன்னோர்களுடைய பண்பாட்டு கூறுகளை, தனி மனித ஒழுக்கத்தை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி கொண்டிருக்கிறது.
அதற்கு காரணம் குறிக்கோள் இல்லாத உழைப்பு, உழைப்பில்லாத குறிக்கோள், இது ரெண்டும் எதிர்மறையாக போனதனுடைய விளைவு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஏழைகளாக இருக்கிறார்கள், ஆனால் உழைக்கிறார்கள். ஏழைகளின் தோழர்களே ஒன்று சேருங்கள், எதிர்காலம் நமது என்று சிந்து பாடுங்கள். வயல்வெளியில் அனுதினமும் உழைத்து கிடக்கிறோம், நாம் அடுத்த வேளை சோத்துக்காக ஏங்கி தவிக்கிறோம். ஆலையிலே அனுதினமும் உழைத்து கிடக்கிறோம், பட்ட கடனை அடைப்பதற்கு திணறி நிற்கிறோம். மாடி மேலே மாடி கட்டி அழகு பார்க்கிறோம், நாம் பட்டுவிட்ட துயரத்தை கட்ட முடியாமல் ஏங்கி நிற்கிறோம் என்கின்ற நிலை உழைப்பாளர்களுக்கு இருக்கிறது. ஏன் உழைக்கிறார்கள், அவருக்கான வருமானம் கிடைக்கிறது, ஆனாலும் அவர்களால் முன்னேற முடியவில்லை. இன்னும் அவர்களிடம் ஏழ்மை தவழ்ந்து கிடக்கிறது. இதற்கான தீர்வினை இந்த பட்டிமன்றத்தின் மூலம் நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் வெறும் நகைச்சுவையாகவோ வெறும் கைதட்டலுக்காகவோ பேசிவிட்டு போவது மக்கள் டிவியினுடைய தொலைக்காட்சியினுடைய வேலை அல்ல. நம்முடைய புதிய சிந்தனைகள் மாற வேண்டும். இந்த நாட்டில் உழைப்பவர்கள் குறிக்கோளை பெற்றிருக்க வேண்டும். உழைப்பவன் நமக்கான அங்கீகாரம் எது என்பதை கேட்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவன் அதற்கான வாய்ப்புகளை கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு மாற்றம் வராது, புதிய சிந்தனையும் மலராது. இந்த புதிய சிந்தனை மலர வேண்டுமானால் உழைப்பவர்கள் ஒரு குறிக்கோளை உருவாக்கி சொல்ல வேண்டும். நாம் ஏன் உழைக்கிறோம், அதற்கான வாய்ப்பை நீங்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, உழைக்கிறதுனால பெரிய ஆளாகிறது. உழைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல் தரமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். நிறைய பேர் அது சிந்திக்கிறதில்ல. ஏதோ இன்றைக்கி வேலை செஞ்சோம், நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு போகிற ஒரு சூழ்நிலை அண்மை காலத்தில் மிக அதிகமாக உருவாகிவிட்டது. அதனாலேயே லஞ்சம், கையூட்டு இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் தன்னுடைய தொழிலில் நேர்மை இல்லை, தரம் இல்லை. அந்த தரம் இல்லாத காரணத்தால் உழைப்பவன் அவனுக்கான அங்கீகாரத்தை பெற முடியவில்லை. உழைப்பவனுக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் தேவை, அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் உழைப்பாளர் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். பட்ட துயரத்துக்கான கூலி அவனுக்கு கிடைக்கவில்லை, அதற்கு என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற போது தான் அந்த உழைப்பாளர்கள் நலம் பெறுவார்கள். அதுக்கு குறிக்கோளை விட்டுவிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது. அதை யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அம்மாங்கிற ஒரு தெய்வம். உலகத்திலே எத்தனை தெய்வங்களை நாம் வணங்கினாலும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாயையும் தந்தையும் தெய்வமாக நினைத்து அவர்கள் கண்ட கனவை குறிக்கோளாக மாற்ற வேண்டும். இதை நம்ம மறந்துட்டோம். அன்னையினுடைய கனவு அந்த புள்ள போயிட்டு வர்ற வரைக்கும் பட்டினி. அந்த புள்ள காலையில் அரைகுறை சோட சாப்பிட்டு போயிடுச்சே, அது வர்ற வரையில் அந்த தாய் அந்த சாப்பாட்டை மீதி வச்சு தான் சாப்பிடாம குழந்தை பசியோட இருக்குதான்னு. அந்த தாயினுடைய கனவு, உழைப்பு, அதுக்கான அங்கீகாரம் யார் கொடுக்கணும்? பிள்ளைங்க குறிக்கோளாக மாற்றணும். அந்த குறிக்கோள் உழைப்பாக மாறணும். அப்படி மாறும்போது தான் வெற்றி கிடைக்கும். அதை நாம் அண்மை காலத்தில் விட்டுவிட்ட காரணத்தால் நம் பண்பாட்டு கூறுகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லித் தருவதில்லை. அப்படி சொல்லாத காரணத்தினால பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியில் சீரியலிலே சிதைந்து போகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளை ஒரு நாள் தாளாட்டி வளர்த்த தாய்மார்கள் இன்றைக்கு அவங்க கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்து அதில் அது படம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த மாற்றத்தை சொல்வதற்காகத்தான் உழைப்பும் குறிக்கோளும் என்கின்றனர். இப்போ உழைப்பும் குறிக்கோளும் இணைந்தால்தான் வெற்றி கரம் பிடிக்கும். அதனால தான் இங்கே தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறோம், பெரிதும் துணை நிற்பது. ஒருத்தன் குறிக்கோளோடு போகணும், அடுத்து நான் இதை செய்வேன்னா அதுக்காக உழைக்கணும், அதற்காக தன்னுடைய இது பண்ணணும். விவசாயி
வருஷமெல்லாம் அது எவ்வளோ பூச்சி வந்தால் அது மருந்து அடித்து அந்த களையை எடுத்து பிடிக்கி போட்டு அவன் பண்ணுறான். அந்த வளைஞ்ச உடனே அந்த நெற்பயிர் என்ன பண்ணுது, இப்படி சாயுது, தலையை சாய்க்குது. நெற்பயிர் பழுத்த உடனே அந்த நெல்மணிகள் அந்த உழவன் இப்படி போகும்போது அவன் நினச்சிக்குவானான், அந்த நெற்பயிர் சொல்லுமா, என்னை விளைவிச்சு இந்த மக்களுக்கு பசியாறு கொடுத்த என்னுடைய உழவனே, தெய்வமே அப்படின்னு அவன் பாதத்தை தொட்டு வணங்குறதான். அந்த நெற்பயிரினுடைய சிந்தனையை நம்முடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். தம்பி, உன்னை இப்படி வளர்த்தேன், நீ அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு போனால் போல உன்னுடைய வேர் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யார் தாயை தந்தையை வைத்து காப்பாற்றுவார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் பதிவு செய்வதை குறிக்கோளாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினாலே இயல்பாக எல்லா தொழிலுக்கும் ஒரு குறிக்கோள் வந்துடும். படிக்கிறவனுக்கு என்ன, படிப்பினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி தெரிய வைப்பதற்கான ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிலையினை நாம் உருவாக்கி நாம் தீர்ப்புக்கு வந்து விடுகிறோம். இப்போ என்னென்னா, கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா சேர்க்க முடியாது, காலத்தை இழந்துட்டா மீட்க முடியாது, உண்ணாமல் பசியை போக்க முடியாமல், உழைக்காமல் வெற்றியை பெற முடியாது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இல்லாமல் அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டும். இதை நம்முடைய குறிக்கோளாக வைக்க வேண்டும். இந்த குறிக்கோளுக்கான உழைப்பை கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு உழைப்பு என்கின்ற வண்டி, ரயில் வருது அப்படின்னா அதுக்கு குறிக்கோளுங்கிற என்ஜின் அதை இழுக்கணும். இதுதான் அந்த தீர்ப்பு. என்னன்னா, என்ஜினாக குறிக்கோள் இருக்கிறது, அதை வருகிற அமர்ந்திருக்கிற பெட்டிகளாக, தொடர்ந்து வருகிற பெட்டிகளாக உழைப்பு இருக்கிற காரணத்தால் குறிக்கோள் இல்லாத உழைப்பு விழலுக்கு இறைத்த நீராகிவிடும் என்பது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே குறிக்கோளோடு உழைப்பை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். உயர்ந்ததொரு சமுதாயத்தை நாம் வார்த்தெடுப்போம். நல்லதொரு சமுதாயம் அமைகிற போது இந்த நாடும் இந்த மக்களும் பழைய பண்பாட்டு கூறுகளோடு உயர்ந்து நிற்பார்கள், உன்னதம் படைப்பார்கள், உலக அரங்கத்தில் வலம் வருவார்கள். அதற்காகத்தான் ஸ்ரீ சுதர்சனா சமூக கல்லூரி இந்த மக்கள் தொலைக்காட்சியோடு இணைந்து இந்த பட்டிமன்றத்தை வடிவமைத்திருக்கிறது. ஒரு கல்வியாளர் ஐயாவை வைத்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது இதற்காகத்தான் என்பதை அடுத்த தலைமுறை உணர வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய மக்கள் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, இதை உலகெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், உன்னதம் படையுங்கள். நாளை நம் சமுதாயம் வெற்றி பெற வரவு வைப்பதற்கு பெரிதும் துணை நிற்பது குறிக்கோள்தான். அந்த குறிக்கோள் தானாக போகக்கூடாது, உழைப்புங்கிற பெட்டியை மிகச்சரியாக இழுத்து செல்ல வேண்டும் என்கின்ற தீர்ப்பினை வழங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.